வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நல்ல நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நம்பர் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி இங்கே நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக மட்டுமே தான் ஃபைனல் கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 22ஆம் தேதி. இன்றைக்கி புதன்கிழமை நடைபெறுது 2025 126வது ட்ராவாக புதன்கிழமை 50-50 ட்ரா நடைபெறுது. இந்த 50-50 ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போ நம்ம நம்பர் பார்க்க போகிறோம். நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 509 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம முன்னாடி நாள் கொடுத்த கெஸ்ஸிங்கில் 709 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பாட்ஸில் கொடுத்ததில் 209ன்னு கொடுத்துருந்தோம். இந்த 2 பாட்ஸ்லையுமே நமக்கு பிசி வின் ஆயிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோ பார்த்த நம்பர்களுக்கு. அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம 0 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் என்ன நம்பர் வரும், பி போர்டில் என்ன நம்பர் வரும், சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏ போர்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் பி போர்டில் நான் எடுத்திருக்கேன். நல்ல நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா 4, 8 பி போர்டில் சி போர்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சி போர்டு 1 நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இல்லாட்டி நமக்கு சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பர் முன்னாடி நாள் வந்திருக்கு. 9க்கு சி போர்டில் 1, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4ஐயும் 8ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 2ஐயும் 0ஐயும் எடுத்திருக்கோம். நல்ல நம்பராக தான் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொண்டு கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் இங்கே நான் கொண்டு கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர்களுக்காண்டியே கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட் நம்பராகவும் ஒவ்வொரு நம்பரையும் நான் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் நம்பர்னு பார்த்திங்கன்னா 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் சிங்கிள் நம்பர்னு பார்க்கையில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000% இல்லை, 10,000% ஸ்ட்ராங்காக சொல்லுறி. 2 இல்லாமல் இன்றைக்கி ஆல் போர்டு ஆட்டமே கிடையாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். சிங்கிள் நம்பர் தான், ஒரே நம்பர் தான். ஆல் போர்டு 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே சிங்கிள் நம்பராகவே நீங்கள் ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 2 ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக புக்கிங் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. ரெகுலராக புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆல் போர்டு 2 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே நம்பர் தான் ஆல் போர்டு 2 எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது நமக்கு. இப்போது பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் பாட்ஸில் நான் சில நம்பரை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் பாட்ஸில் நீங்கள் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாட்ஸ் நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதாவது 286 ஒரு பாட்ஸ் எல்லாருமே வைக்கலாம். 286 ஒரு பாட்ஸு எல்லா நம்பர்களுமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 248 ஒரு பாட்ஸு. பாட்ஸில் நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் 248 286.
இந்த 2 நம்பரையுமே பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து வைக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பருங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13ஆம் தேதி தான் நமக்கு 8 வந்திருக்கு. அதுவும் சி போர்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ங்கிறதே நமக்கு வரல. பார்த்திங்கன்னா 8ம் அப்போது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லா நம்பர்களுமே வந்து இந்த 2 நம்பரையும் பாக்ஸில் வந்து எடுத்துக்காங்க. நல்ல நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நமக்கு 28 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 28, 26 சரிங்களா, 22, 28, 26 இதை விட்டால் உங்களுக்கு 17, 84, 47, 21 இந்த நம்பரை வந்து 6 நம்பர்ஸையும் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு இந்த 6 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது வந்து நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸை நம்ம பார்க்கலாம். போன வருஷம் என்ன ரிசல்ட் வந்திருக்குங்கிறதையும் பார்க்கலாம். அதெல்லாம் மேட்ச் பண்ணி வின்னிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பெண்டிங் நம்பர்ஸ்ன்னு நம்ம பார்க்கையில் வந்து இந்த போர்டில் எந்த நம்பர்ஸ் வந்து அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத மட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏ போர்டில் நமக்கு 2 வந்து 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஏ போர்டு 2 கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. ஏ போர்டில் 3 வந்து 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம 0 கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். ஏ போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங்லையும் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. இப்போது பி போர்டில் வந்து 4 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் இந்த 2 நம்பருமே நமக்கு அதிக பெண்டிங்கில் தான் இருக்குது. நமக்கு வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு 1 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 2 வந்து நமக்கு 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு 7 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு 8 வந்து 2 போர்டு அதிக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 2 வந்து நமக்கு 2 போர்டு அதிக பெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து 2, 8 நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3ஆம் நம்பரும் ஒரு கணக்கில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 3 வந்துச்சுன்னா நமக்கு பி போர்டில் வந்துச்சுன்னா 837 இந்த நம்பரை ஒரு நம்பராக எடுத்துக்காங்க. 837, 241, 027 நமக்கு ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா, பி போர்டு 4 வந்துச்சுன்னா, சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து சி போர்டில் நமக்கு 1 வந்துச்சுன்னா நமக்கு டபுள்ஸாக 141. 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பரையுமே எல்லா நம்பர்களும் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம வந்து கெஸ்ஸிங் பார்த்தோம். போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னுங்கிறத நீங்களே பாருங்கள். 912ன்னு நமக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போது 1, 2 வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணியும் தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்தீங்க. இப்போ வந்து நமக்கு 3 நம்பருக்கு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 50, 21ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நம்பருங்க. 50, 21 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு 92, 86ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம்.
92 86ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 58 27 இந்த நம்பரையும் எல்லா நம்பர்களும் வைங்க. 58 27 நமக்கு எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டு ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம நம்பர்ஸை வந்து கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து ஆல் போர்டு 2ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 2 வந்துச்சுன்னா என்ன 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நமக்கு ஏ போர்டில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து 52 42 இந்த நம்பர் ஒரு கலப்பு நம்பராக இருக்கும்னு சொல்லி டபுள்ஸ் நம்பராக நான் வந்து கொடுக்குறேன். 52 42 58 27 92 86 50 21 எல்லாருமே வந்து இந்த நம்பர்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மியான நம்பர்ஸாக 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கம்மியாக வந்து நான் 4 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர்ஸையும் இந்த நம்பர்ஸையும் எப்போதும் போல் கலந்தும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. KLDR ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். புக்கிங் வந்து ரெகுலராகவே வந்து போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை நடைபெறுது. 50-50 ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு ஸ்ட்ராங்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.